இந்த பிரபஞ்சம் நீங்க கேக்குற எல்லாத்தையுமே கொட்டி கொடுக்க தயாரா இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் வாங்கிக்க நீங்க தயாரா? இதுவரைக்கும் நாம பிரபஞ்சத்துக்கிட்ட எந்த முறையில நம்மளுடைய ஆசைகளை கேக்குறது அப்படிங்கறத பார்த்தோம். நம்மளுடைய எண்ணங்கள், உணர்வுகள் இது எல்லாத்தையும் நம்மளுடைய ஆசைகளுக்கு ஏத்தபடி அமைக்கிறதன் மூலமா சரியான விதத்துல நான் இதைத்தான் ஆசைப்படுறேன்னு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நாம கம்யூனிகேட் பண்ணிடலாம். ஆனா அந்த பிரபஞ்சம் கொடுக்கறப்போ எப்படி நாம ரிசீவ் பண்றது, அத பத்தி யாரும் பெரும்பாலும் பேசுறது கிடையாது. நமக்கு சொல்லித்தரப்படுற நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் கூட எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஆசையை கொண்டு போய் வைக்கிறது அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் இருக்கும். எப்படி பெறுறது அப்படிங்கறத பத்தி நிறைய பேரு சொல்றது கிடையாது. அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதனால இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவா இருக்க போகுது. இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம், லா ஆஃப் அட்ராக்ஷன் சீரீஸ்ல இது 5வது வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போட்டிருந்த 4 வீடியோஸையும் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த பிளேலிஸ்ட கிளிக் பண்ணி அந்த வீடியோஸை பாத்துருங்க. அதுல நான் கொடுத்திருந்த டாஸ்கையும் கண்டிப்பா முடிச்சிருங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த சேனல்ல இந்த மாதிரி நிறைய பவர்ஃபுல்லான வீடியோஸ் நாங்க தொடர்ந்து போட்டுட்டே இருக்கோம். நீங்க ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணதான் எங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ற ஊக்கமும் உற்சாகமும் கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் கொடுக்கறதை ஏத்துக்க நீங்க தயாரா இருக்கணும்னு சொல்றப்போ நிறைய பேர் மனசுல என்ன தோணும், கொடுத்தா வாங்கிட்டு போக வேண்டியதானே, இதுக்கு வேற தனியாவா தயாராகணும் அப்படின்னு தோணி இருக்கலாம். இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, மெனு கார்டை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்கள் எல்லாத்தையும் ஆர்டர் பண்றீங்க. ஆர்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வெயிட்டர் அந்த பக்கம் போன உடனே என்ன பண்ணிடுறீங்க, அழகா எந்திரிச்சு பக்கத்து ஹோட்டல்ல போய் உட்காந்துக்கிறீங்க. இப்போ அந்த ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு நான் ஆர்டர் பண்ண மெனு ஐட்டம் எதுவுமே இன்னும் வரலையேன்னு சொல்லி அந்த ஹோட்டல் வெயிட்டரை போய் நீங்க திட்ட ஆரம்பிச்சீங்கன்னா என்ன நடக்கும்? நீங்க ஆர்டர் பண்ண அந்த ஐட்டம் உங்களுக்கு கிடைக்குமா? நீங்க நினைச்ச மாதிரி சந்தோஷமா அங்க சாப்பிட்டு வெளியே வருவீங்களா? கிடையாது இல்லையா? இதே மாதிரிதான் நம்ம எல்லாருமே இந்த யூனிவர்ஸ் கிட்ட இது வேணும் அது வேணும், எனக்கு இதை கூட அதை கூடன்னு நிறைய விஷயங்களை ஆர்டர் பண்ணிடுறோம். ஆனா அந்த ஆர்டர் பண்ற ஃப்ரீக்வன்சில அந்த யூனிவர்ஸ் டெலிவர் பண்றப்போ நாம அங்க இருக்கிறது கிடையாது. வேற ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சில போய் உட்காந்துட்டு இந்த யூனிவர்ஸ் கிட்ட நான் எவ்வளவோ கேட்டேன், எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சேன், இதை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்காக இன்னும் என்னென்னமோ விஷயங்கள்லாம் செஞ்சேன், ஆனாலும் இந்த யூனிவர்ஸ் நான் கேட்டதை இன்ன வரைக்கும் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா அதனால எந்த பிரயோஜனமும் இருக்க போறது இல்ல. அப்ப எப்படித்தான் ரிசீவ் பண்றது? நாம ஒரு விஷயத்த சரியான விதத்துல கேட்கிறப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் படி கண்டிப்பா அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைச்சே தீரும். இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு அதை கொண்டு வந்து கொடுத்தே தீரும். ஆனா அப்படி அந்த யூனிவர்ஸ் கொண்டு வந்து கொடுக்கிற அந்த பாதையில பல தடைகள் இருந்தா எப்படி அந்த யூனிவர்ஸால வேகமாகவும் சரியாகவும் எப்படி நம்ம கேட்ட விஷயத்தை கேட்டபடியே நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும்? இந்த தடைகள் எல்லாமே யார் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய பெற்றோர்கள், இல்ல பக்கத்து வீட்டுக்காரவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமா? இது வரைக்கும் என்னோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த தடைகளை ஏற்படுத்துறது நாம தான். நாம என்னதான் பல விதங்கள்ல நம்ம எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒன்றாக்கி அதுக்கேத்த அளவுல உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தி இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்மளுடைய கோரிக்கைகள் வச்சாலும் என்ன பண்ணிடுறோம், அதே வழியில பல தடைகளையும் சேர்த்தே நம்ம உருவாக்கிடுறோம். இந்த தடைகளை தான் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் சரியான விதத்துல ஃப்ளோ ஆகணும்னா அந்த வழியில எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்கக்கூடாது. ரெசிஸ்டன்ஸ் இல்லாதப்பதான் ஒரு ஃப்ரீ ஃப்ளோன்றது நடக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் நாம எப்படி உருவாக்குறோம்? நம்மளுடைய சின்ன வயசுல இருந்து நமக்குள்ள சொல்லி வளர்க்கப்படுற சில நம்பிக்கைகள்னாலையும் நம்ம மனசுக்குள்ள நம்ம பல காலமா தேக்கி வச்சிருக்கிற பழைய மன காயங்கள்னாலையும் நம்ம மைண்ட்ல இந்த சமுதாயம் ஏற்படுத்தி வச்சிருக்கிற சில நெகட்டிவ் கண்டிஷனிங்னாலையும் தான் நாம இந்த ரெசிஸ்டன்ஸை உருவாக்குறோம். இப்ப நீங்க ஆபீஸ்க்கு போகணும்னு உங்க கார்ல ஏறி உட்காந்துருக்கீங்க. ஆனா கார் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் பிரேக்கை அழுத்தி நீங்க போய்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சரியான சமயத்துல உங்களோட ஆபீஸ்க்கு போய் சேர முடியும்னு நினைக்கிறீங்களா? நாம எல்லாருமே இந்த மாதிரிதான். நாம ஒரு இடத்த போய் அடையணும், ஒரு சில விஷயங்களை அடையணும்னு நினைச்சுதான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்குள்ள இறங்குறோம். ஆனா என்ன பண்ணிடுறோம், இந்த ரெசிஸ்டன்சஸ் மூலமா ஒவ்வொரு தடவையும் பிரேக் போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பிரேக் போடுறதுனாலேயே என்னவாயிடுது,
நம்ம போய் சேர வேண்டிய விஷயம், நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம், இது எல்லாமே டிலே ஆயிடுது, சமயத்துல கிடைக்காமலே கூட போயிருது. இதுக்கு நாம யூனிவர்ஸையும் மற்றவங்களையும் குறை சொல்றத பழக்கமா வச்சிருக்கோம். ஆனா உண்மையிலேயே இந்த பிரேக் போடுற விஷயத்த பண்றது நாம தான். சில பேருக்கு வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கலாம். அவங்க அதுக்கான எல்லா முயற்சிகளையுமே செய்வாங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கான எல்லா விதமான செயல்களையுமே அவங்க செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா அதே நிமிஷம் அவங்களுடைய மனதின் ஓரத்துல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறத பத்தி சின்ன வயசுல இருந்து அவங்க கேட்டு வளர்ந்த சில நெகட்டிவ் விஷயங்களும் சேர்ந்துதான் உள்ள போய் தங்கியிருக்கும். என்னதான் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணுங்கிற ஆசை ஒரு பக்கம் முன்னுக்கு எடுத்தாலும் வெளிநாட்டு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில நெகட்டிவான விஷயங்களை நினைச்சு அவங்க மனசு இவங்கள பின்னுக்கு இழுத்துக்கிட்டும் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு முகமா இல்லாம முன்ன 2 ஸ்டெப் பின்ன ஒரு ஸ்டெப்புங்கிற மாதிரி அவங்க மனசே அலபாஞ்சுகிட்டு இருக்கும். அவங்களுடைய எக்ஸ்டர்னல் செயல்கள் எல்லாமே முன்ன நோக்கி இருந்தாலும் உள்ள மனசு இல்ல வேணாம், வெளிநாட்டு வாழ்க்கைன்றது நிரந்தரமானது கிடையாது, நம்மளுடைய உறவுகளை விட்டு தள்ளி இருக்க வேண்டி இருக்கலாம், சில சமயம் படாத பாடு பட வேண்டி இருக்கலாம், எத்தனையோ பேர் கதையை கேட்டிருக்கோம் இல்லையா? அது மாதிரி அவங்க மனசே முன்ன நோக்கி போக விடாம பல ரெசிஸ்டன்ஸஸ உருவாக்கிரும். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸோட ஒருத்தர் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அவருடைய பாதையில நிறைய தடைகளை பார்க்கலாம். அவங்களுக்கு ஒருவேளை வெளிநாட்டு வேலையே கிடைச்சிட்டா கூட வீசா கிடைக்கிறதுல ஒரு டிலே இருக்கும். வீசா கிடைச்சாலும் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணி அந்த கம்பெனி கூப்பிடுறதுல ஒரு டிலே இருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா இது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, ஆனாலும் அந்த கிடைச்ச வாழ்க்கையை நம்மளால போய் முழுசா அனுபவிக்க முடியலன்னு நினைப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க மைண்ட் அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் தான். இதெல்லாம் கடந்து நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் நிஜமாகிறதுக்கு பெரிய ரெசிஸ்டன்ஸை ஏற்படுத்துற ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? அது நம்மளுடைய கனவுகள் எப்ப நிறைவேறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். இப்ப நம்ம எல்லாருமே நம்ம ஆசைகள் நிறைவேறணும்னு என்னென்னமோ விஷயங்கள் செஞ்சிருப்போம். அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருப்போம். கோயில் கோயிலா ஏறி இறங்குவோம், தினசரி பிரேயர் பண்ணுவோம், அதுக்கேற்றபடி அஃபர்மேஷன் சொல்லுவோம், எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு இருப்போம். செஞ்சுட்டு இருக்கிறப்பவே கூடுதலா நம்ம மனசு என்ன பண்ண ஆரம்பிக்கும், இவ்வளவு நாளா செஞ்சுட்டு இருக்கேனே இது எப்ப நிறைவேறும், இவ்வளவு விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கேனே இது எப்ப நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி இது எப்ப நடக்கும் எப்ப நடக்கும்னு நம்ம மனசு டெஸ்பரேஷன்ல கிடந்து தவிக்கிறது தான் நமக்குள்ள பெரிய ரெசிஸ்டன்ஸையே உருவாக்கும். அப்ப நம்ம ஆசைகள் நிறைவேறணும் நம்ம எதிர்பார்க்கிறது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு கிடையாது. ஆனா அந்த விஷயத்தின் மேல அவ்வளவு பற்றுதலை வைக்கிறது தான் பெரிய தப்பு. இதுதான் அட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க. நீங்க உங்க கனவுகள் மேல உங்க ஆசைகள் மேல அதிகப்படியான அட்டாச்மெண்ட் வைக்கிறப்போ என்னவாகும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மனசு 24 மணி நேரமும் அதை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கு இன்னும் என்ன பண்ணணும், ஒருவேளை இதை நான் பண்ணணுமா, அதை நான் பண்ணணுமா, என்னோட பிரேயரை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணுமா, நான் இந்த பீப்புள போய் சந்திக்கணுமாங்கிற மாதிரி அது பல விஷயங்களையும் தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இப்படி தொடர்ந்து நம்ம கனவுகளை சிந்திக்கிறதுங்கிறது நல்லது தானே. நீங்க தானே ஒரு விஷயத்தின் மேல அதிக போக்கஸ் கொடுக்கறப்போ அது நம்மளுக்கு கண்டிப்பா வந்து சேரும் சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிந்திக்கலாம். ஆனா அதையே அதிகமா பண்ணக்கூடாது. இப்போ ஒரு குழந்தை ஒரு அப்பா அம்மா கிட்ட வந்து எனக்கு ஒரு பொம்மை வேணும்னு கேட்கலாம். அந்த குழந்தை ஒரு தடவை 2 தடவை கேட்கிறப்ப 3 தடவை ஒருவேளை அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த குழந்தை ஒவ்வொரு தடவை கேட்கிறப்பையும் எனக்கு வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு ஏன் நீங்க இன்னும் வாங்கி தரல, எனக்கு இப்ப வாங்கி தருவீங்களா, அப்புறம் வாங்கி தருவீங்களா அப்படின்னு போட்டு டெய்லி தொணத்திக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பேரண்ட்ஸ் ஒரு தடவை 2 தடவை வாங்கி கொடுப்பாங்க. 3ஆவது தடவை நீ எப்ப பாரு இதே போலதான் அடம் பண்ற, இனிமே உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் நம்மளும் என்ன பண்ணிடுவோம், இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எப்ப கொடுப்பேன்னு தொடர்ந்து அடம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ பிரபஞ்சம் கொடுக்கணும்னு நினைச்சா கூட அந்த விஷயத்த உடனே கொடுக்க முடியாம போயிடும். இப்படி நீங்க தொடர்ந்து யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறதே ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிடும். நாம ஒரு விதைய மண்ணுல விதைச்சோம்னா அதை விதைச்சிட்டு தண்ணி ஊத்திட்டு உரம் போடுற வேலையை மட்டும்தான் செய்யணுமே தவிர ஒவ்வொரு நாளும் அந்த விதை முளைச்சிருச்சான்னு தோண்டி தோண்டி பார்த்தோம்னா அந்த விதை கண்டிப்பா முளைக்க போறது கிடையாது. அதே மாதிரிதான் நம்ம கனவுகளை என்னைக்கு நம்ம சரியான விதத்துல மனசுல அமைச்சுக்கிட்டு அதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கோரிக்கைய வச்சுட்டோமோ அதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்தின் மேல முழு நம்பிக்கையும் வச்சு அந்த கனவு எப்படியும் நிறைவேறிடும்னு அதுல இருந்த பற்றுதலை விட்டுறணும். எப்ப நம்ம அந்த பற்றுதலை விட்டு காம் டவுன் ஆகுறோமோ அப்பவே அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஈஸியா நம்மளுக்கு நடக்க தொடங்கும்.
எப்படி நாம அந்த விதைக்கு தண்ணி ஊத்தி உரம் போடுறோமோ அந்த மாதிரி அந்த கனவு எனக்கு கண்டிப்பா கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில அதை நோக்கி உங்களுடைய முயற்சிகளை நீங்க சாதாரணமா எடுத்துக்கிட்டு இருக்கலாம். அதை நிறைவேற்றுற வேலையை தானா இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும். அப்ப நாம நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் பாதையில சேர்த்து வச்சிருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி கிளியர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கிற சில நெகட்டிவ் நம்பிக்கைகளை நாம வெளியேற்றணும். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய பழைய மனக்காயங்கள்ல இருந்து ஹீல் ஆகி அதுல இருந்து வெளியே வரணும். அதுக்கு அடுத்தது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த யூனிவர்ஸ் மேல ட்ரஸ்ட் வைக்கிறது. உங்களுடைய கோரிக்கைகளை இந்த யூனிவர்ஸ் கிட்ட வச்சிட்டதுக்கு அப்புறமா இந்த யூனிவர்ஸ் கண்டிப்பா நான் நினைச்சதை நிறைவேற்றும்னு முழு நம்பிக்கையோட நீங்க உங்களுடைய டெய்லி லைஃப வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஆசைகள் ரைட் டைம்ல உங்களை வந்து சேரும். இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் பாதையில இருந்து எடுக்கிற ஒரு கலையை தான் ஆர்ட் ஆஃப் அலோவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அனுமதிக்கும் கலை. இந்த பிரபஞ்சம் தொடர்ந்து நமக்கு பல நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனா நாம தான் என்ன பண்ணிடுறோம், நான் சொன்ன இந்த விதமான ரெசிஸ்டன்சஸ் மூலமா இது எனக்கு வேணாம் அது எனக்கு வேணாங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ரெசிஸ்ட் பண்ணிடுறோம், இல்ல கிடைக்க விடாம பண்ணிடுறோம். ஆனா அப்படி இல்ல, எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லாம எந்த ஒரு மன தடையும் இல்லாம என்ன கிடைக்குதோ அத முழு மனசோட ஒருத்தர் ஏத்துக்க முடியும்னா அவங்க லைஃப்ல என்ன நினைக்கிறாங்களோ அதுவா ஆவாங்க. என்ன விஷயம் வேணுமோ அது எல்லாமே கிடைக்க பெறுவாங்க. ஒரு மழை பெய்யறப்போ எப்படி இந்த பூமி அத 2 கை விரிச்சு அழகா அதை ரிசீவ் பண்ணிக்குதோ அதே மாதிரிதான் நாமளும் இந்த யூனிவர்ஸ் கொடுக்கிற பிளெஸிங்ஸ எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லாம வாங்க தயாராகணும். இந்த விஷயம் சொல்றதுக்கு சுலபமா இருக்கலாம், அது உண்மையிலேயே சுலபமான விஷயம் தான். ஆனா நாம தான் என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய லைஃப்ல நிறைய விதத்துல காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கோம். நாம நம்ம வாழ்க்கையில ஒரு சிறந்த இடத்தை அடையணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசையுமா தான் இருக்கு. ஆனா நாம தான் என்ன பண்றோம், அத நான் இன்னென்ன விதத்துலதான் அதை நான் அடைவேன், இன்னென்ன விதத்துல அது கிடைச்சாதான் நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் சில கண்டிஷன்ஸ் வச்சுக்கிறோம். இது கிடைச்சாதான் நான் சந்தோஷமானவனா இருக்க முடியும், இந்த விஷயங்களை அடையும் போதுதான் நான் ஒரு சாதனையாளரா எனக்கு நானே தெரிவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் தான் நம்மள அந்த விஷயங்களை என்ஜாய் பண்றதுல இருந்து அந்த விஷயங்களை பெறுவதில் இருந்து நம்மள தடுக்குது. அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் வாழ்க்கைக்கு வச்சுக்காதீங்க. வாழ்க்கைய அதன் போக்குல வாழ தொடங்குங்க. நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற எத்தனையோ நல்ல விஷயங்களுக்காக நன்றி உணர்வோட இருக்க தொடங்குங்க. இந்த மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில கிடைச்ச நல்ல விஷயங்களுக்காக நன்றி உணர்வோட இருக்க தொடங்குறப்போ என்னவாகும்னா, நீங்க இன்னும் நன்றி சொல்றதுக்கான நிறைய விஷயங்களை உங்க லைஃப்ல அட்ராக்ட் பண்ண தொடங்குவீங்க. கிராட்டிடியூடுங்கிற அந்த ஒரு ஹை ஃப்ரீக்வன்சில இருக்கிற ஒரு பர்சனால எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியும், ஃபாஸ்டாவும் அட்ராக்ட் பண்ண முடியும். அப்போ உங்க வாழ்க்கையில ரெசிஸ்டன்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பயிற்சி எங்க இருந்து வரும்னா, இப்போ ஆல்ரெடி கிடைச்ச விஷயங்களுக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி உணர்வோட இருக்கிறது தான். இன்னைக்கு டாஸ்க் என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நான் இதுவரைக்கும் இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள்லாம் உங்க மனசுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் சொல்ற விஷயங்கள் இன்னொருத்தருடைய லைஃப மாத்தும் அப்படின்னு நம்புனீங்கன்னா அந்த பர்சனுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு டாஸ்க் என்னன்னா, உங்களுக்குள்ள நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. அந்த விஷயத்துக்கு பின்னாடி உங்க மனசுல நீங்க என்னென்ன விதமாலாம் இந்த மாதிரி ரெசிஸ்டன்சஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்றத ஒரு நிமிஷம் ஆழ்ந்து யோசிச்சு ஒரு நோட் புக்கை எடுத்து எழுத தொடங்குங்க. இந்த விஷயங்கள் ஒவ்வொன்னத்தையும் நீங்க உங்களுடைய மனசுல இருந்து கிளியர் பண்ணுங்க. இது மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு ஆசைக்கும் கனவுக்கும் பின்னாடி இருக்கிற ரெசிஸ்டன்ஸை நீங்க ரிமூவ் பண்ணிக்கிட்டே போக போக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் ஈஸியாவும் ரொம்ப ஃபாஸ்டாகவும் வந்து சேரும். இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன்ல பெரிய தடையா வரும்ன்றதுக்கு என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருந்தே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட், அவர் ஒரு பிசினஸ் மேன். அவருடைய பிசினஸ் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா என்னவாயிடுச்சுன்னா, கடந்த சில வருடங்களாவே அந்த பிசினஸ்ல தொடர்ந்து பல தடைகள் அவர் சந்திக்க ஆரம்பிச்சாரு. கடந்த சில வருஷமாவே அவருக்கு தொடர்ந்து நஷ்டம் ஏற்பட்டு இருந்துச்சு. வியாபாரமும் சரியா போகல. சப்ளை பண்ணிட்டு இருந்த சப்ளையர்ஸ் கிட்ட இருந்துமே அவருக்கு சரியான கோஆபரேஷன் கிடைக்கல. அப்ப இந்த பிசினஸ் மேன் அவருடைய பிசினஸ் சரியான விதத்துல கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணாரு. அவர் ஜாயின் பண்ணதுல இருந்து நம்ம கிளாஸ்ல சொன்ன அத்தனை விஷயங்களையும் கடைபிடிச்சாரு. எல்லாத்தையும் தினசரி சரியான முறையில கடைபிடிச்சிட்டு வந்தாரு. ஆனாலும் அவர் ஒரு மாசம் கழிச்சு என்கிட்ட வந்து சொன்னது, இல்லங்க எனக்கு எந்த ஒரு மாற்றம்
முன்னேற்றமுமே தெரியல. என்னோட வியாபாரம் இன்னும் பழையபடியே தான் போய்க்கிட்டு இருக்கு. எந்த ஒரு முன்னேற்றத்தையும் என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் அவருக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சு பாருங்களேன்னு சில அட்வைஸ் கொடுத்தேன். அவர் அதையும் போய் செஞ்சுட்டு வந்தாரு. செஞ்சுட்டு வந்தவர் என்ன சொன்னாருன்னா, இப்ப நான் டெய்லி மார்னிங் பண்றது மட்டும் கிடையாது. நீங்க சொன்ன விஷயங்களை ஈவினிங்கும் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் அதிகமா உழைக்க தொடங்கி இருக்கு. இன்னும் அதிகமா எஃபோர்ட் போடுறேன். ஆனாலும் எந்த முன்னேற்றமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட மேலும் மேலும் பேசி பாக்குறப்பதான் தெரிஞ்சது, அவருடைய அந்த ஓவர் எஃபர்ட்ஸ்னாலேயே அவர் பெரிய தடைய ரெசிஸ்டன்ஸ உருவாக்கிக்கிட்டு இருந்தாரு. இந்த மாதிரியே தான் நம்மள நிறைய பேரு நம்மளுடைய கனவுகளை நம்ம அடையணும்னா நான் உழைக்கணும் கடின உழைப்பு போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் உடம்பையும் மனசையும் வருத்திக்கிட்டு நிறைய விஷயங்களை செய்வோம். உண்மையிலேயே யூனிவர்ஸ் அந்த மாதிரியான ஒரு உழைப்ப, அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. அது நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை தான் உங்க மேல வச்சிருக்கு. ஆனா நாம என்ன பண்ணிடுறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் கிடைக்கும் நினைச்சிட்டு கண்ணை மூடிட்டு ஹார்ட் ஒர்க்கை இன்னும் அதிகப்படுத்துவோமே தவிர நம்ம பாதையில இது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ உருவாக்குதுன்றத பார்க்க தவறிடுறோம். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்ததும் அதுதான். அப்போ நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நிமிஷம் நான் அவருக்கு கொடுத்த அட்வைஸ் இதுதான். நீங்க உண்மையிலேயே பண்ண வேண்டியது நிறைய முயற்சி கிடையாது, நிறைய எஃபர்ட்ஸ் கிடையாது. நீங்க பண்ண வேண்டியது ஸ்லோ டவுன் தான். நீங்க கொஞ்சம் உங்களுடைய எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் நிதானமாகுங்க. எதையுமே பரபரப்பா செய்யாதீங்க. உங்களுடைய நாட்களை இன்னும் கொஞ்சம் நிதானமாவும் பொறுமையாவும் கழிக்க தொடங்குங்க. அதே சமயத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நீங்க பண்ணணும்னா, பிசினஸ பத்தியே அதிகமா சிந்திக்கிறத விட்டுட்டு முடிஞ்சா ஒரு வெக்கேஷனுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். இதை ஏத்துக்கிறது உண்மையிலேயே அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆரம்பத்துல எப்படி மேடம் பிசினஸ் ஆல்ரெடி நல்லா போகல, நான் எப்படி இதுல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டு வேற விஷயம் பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டாரு. ஆனா அதுதான் ஒரே வழி. நீங்க முதல்ல உங்களுடைய போக்கஸ ஓவரா உங்களுடைய பிசினஸ் கொடுக்கறதுல இருந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறமா அவர் ஒரு வழியா ஒத்துக்கிட்டாரு. அவருடைய பிசினஸ்க்காக மேலும் மேலும் எஃபர்ட் போடுறதுல இருந்து கொஞ்ச காலம் பிரேக் எடுத்துக்கிட்டாரு. அவருடைய சொந்த ஊருக்கு குடும்பத்தோட ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தார். ஆச்சரியப்படும் வகையில அவர் ட்ரிப்புக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவருடைய பிசினஸ எப்படி சரியான விதத்துல நடத்துறது அப்படிங்கிறது சம்பந்தமான நல்ல தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் அவர் மனசுல உருவாக தொடங்குச்சு. அதுக்கப்புறமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சப்போ நல்ல லாபம் கிடைக்க தொடங்குச்சு. பிசினஸும் முன்னேற்ற பாதையில போக தொடங்குச்சு. இத நீங்க எல்லாருமே உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை நோக்கி போறீங்க. ஆனா தொடர்ந்து போறப்போ உங்களுக்குள்ள ஒரு டெஸ்பரேஷன் வந்துருச்சு. எத்தனை நாள தாண்டா இதை பின்னாடியே போய்கிட்டே இருக்கிறது, என்ன பண்ணாலுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்லாம் தோணுச்சுன்னா அதை நீங்க பிரேக் எடுக்க வேண்டிய டைம்ங்கிறத நினைச்சுக்கோங்க. ஒரு சின்ன பிரேக் எடுங்க. உங்களை நீங்களே டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு உங்களுடைய அந்த ஆசைக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொரு விஷயத்த செய்ய தொடங்குங்க. நீங்க அந்த மாதிரி செய்யறப்போ உங்களுடைய மைண்டுக்கும் நீங்க பிரேக் கொடுக்குறீங்க. அந்த கனவு பாதையில இருக்க ரெசிஸ்டன்ஸையும் மெல்ல நீங்க எடுத்துடுறீங்க. உங்க கனவுகள்ல இருந்து விடுபட்டு இந்த மாதிரி இன்னொரு விஷயத்துல உங்களுடைய போக்கஸ கொஞ்ச நாளைக்கு நீங்க திருப்புறப்போ தானா உங்க மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆயிடும். உண்மையிலேயே உங்க கனவுகளுக்கு நீங்க எந்த விதத்துல கை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் உங்க மைண்ட்ல இருந்தே உருவாக தொடங்கும். அந்த ஐடியாஸுமே இந்த யூனிவர்ஸ் உடைய கைடன்ஸ் தான். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புதுசா பல திறப்புகளை கொடுத்திருக்கோன்னு நம்புறேன். அடுத்த வாரம் இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான லா ஆஃப் அட்ராக்ஷன் லெசனோட நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.